அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஒற்றுமையும் ஏற்படுத்துற மிகப்பெரிய முகபத். சலாம் தான் நம்ம எல்லாரையும் இணைக்கிற, எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற, எல்லாருடைய உள்ளத்தில் உள்ள குரோதங்களை கலைக்கிற, எல்லாரத்திலையும் முகபத்தாக பழகிற மிக முக்கியமான ஒரு பண்பு அதற்குள்ளே நுழைந்திருக்கு. இந்த சலாம் என்பது இன்னைக்கு நம்ம இடத்துல எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, வேண்டியவர்களுக்கு ஒரு சலாம், வேண்டாதவர்களுக்கு ஒரு சலாம், பணக்காரங்களுக்கு ஒரு சலாம், ஏழைக்கு ஒரு சலாம். பணக்காரன் சலாம் சொன்னா வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நீட்ட லம்பா போகும். ஆனா ஏழைய பெருமையில உள்ளவங்க சலாம் சொன்னா அப்படின்னு முடிஞ்சு போச்சு. மண்டை ஆடுறதா சலாம். அப்ப நம்மளையே அறியாம உள்ளுக்குள்ள விசுவாச சைத்தான் என்ன போடுறான்னா, இவங்க எல்லாம் இவ்வளவுதான், இதற்காக இஸ்லாம் சலாம சொல்லுச்சு. ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரை கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்திலே ரொம்ப சிறப்புக்குரிய காரியம் எதுன்னு நீங்க சொல்றீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துபி முத்தாம், பசித்தவர்களுக்கு நீங்க உணவளிங்க. யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு போய் நீங்க உணவளிங்க. அதே போல அறிந்தவர்களுக்கும் அறியாதவருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். இது ரெண்டுமே இஸ்லாத்திலே ரொம்ப பெரிய செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே மனிதன் சம்பந்தப்பட்டது. ரெண்டுமே இறை வணக்கத்தோடு, தொழுகையோடு, நோன்போடு, சக்காத்தோடு ஒப்பிட்ட விஷயம் அல்ல.